லண்டனிலிருந்து திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. எம்ஜிஆர் தமிழ்நாட்டு செம்மல். அவரை பற்றி நீங்கள் அறியாத விவரங்கள் இல்லை என்றாலும் லண்டனிலிருந்து அவருடன் பேசும் பொழுது அவரை பற்றிய பல விவரங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யும் வேண்டும் என்கிற ஆவல். சொல்லுங்கள் திரு எம்ஜிஆர், இதுதான் முதல் முறையாக நீங்கள் லண்டனுக்கு வந்து தடவா? ஆமாம். இதற்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இடைவெளி போட்டார் எம்ஜிஆர். எதிர்பார்த்திருக்க வேண்டியது நானே, சரியாம போச்சு. சரி சொல்லுங்க, இதுதான் முதல் தடவை நீங்க? இதுதான் முதல் முறை லண்டனுக்கு வந்திருக்கிறது. இதுக்கு வந்து நீங்க வெளிநாட்டு கிழக்கு நாட்டுகளுக்கு தான் போயிருக்கீங்க நிறைய. படம் எடுப்பதற்காக, உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திற்காக, படப்பிடிப்பிற்காக ஜப்பான், ஹாங்காங், பேங்காக், சிங்கப்பூர், கிழக்கு ஆசிய நாடுகள், கிழக்கு படம். சொல்லுங்க, இந்த விஜயம் பிரிட்டனுக்கு நீங்கள் வர முடிஞ்சது எதனால? இங்கு ஒரு சில நண்பர்களும் திரைப்படக் கழகத்தவர்களும் சரி எங்களை வர வேண்டும் என்று அழைத்து முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக என்னால் வர முடிந்தது. என்னுடைய குழுவினரால் வர முடிந்தது. இது ஆனால் மாஸ்கோ வழியாக வந்தீர்கள்? மாஸ்கோவிற்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம். சரி, மாஸ்கோவில் என்ன திரைப்படம்? 1967ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டேன். சரி. அப்பொழுது எதிர்கட்சியைச் சேர்ந்த அரசியல் காரணமாக ஒருவரால் சுடப்பட்டதனால் என்னால் செல்ல முடியவில்லை. சரி. 71 நான் அழைக்கப்பட்டேன். சரி. அப்பொழுது பொது தேர்தல் தமிழகத்திலே வந்துவிட்ட காரணத்தால் என்னுடைய கட்சியாக இருந்த அப்பொழுது இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பணியாற்ற வேண்டிய காரணத்தால் நான் வெளிநாடு செல்ல முடியவில்லை. இப்பொழுது கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது, தேவையும் இருந்தது. கலையை பற்றியும் அரசியலை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம், ஆவல் அதிகமாக இருந்த காரணத்தால் மாஸ்கோ செல்லுகின்ற வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டேன். மாஸ்கோவில் திரைப்பட விழா, சர்வதேச திரைப்பட விழாவில் என்னுடைய படம் காட்டப்படுவதற்காக நான் செல்லவில்லை. ஆனால் திரைப்பட விழாவில் சம்பந்தப்படாமல் பார்க்கப்படுகின்ற படங்களிலே ஒன்றாக நான் நடித்த, எடுத்த உலகம் சுற்று வாலிபன் படமும், இன்னொரு சத்யா மூவிசார் என்ற நிறுவனத்தால் எடுத்த ரிக்ஷாக்கா என்ற படத்தையும் காட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக சென்றோம். அது மட்டுமல்ல, முக்கியமானதாக ரஷ்யா இந்திய கூட்டுறவு பட தயாரிப்பு என்கிற முறையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நான் பங்குதாரராக இருக்கின்ற நிறுவனமும், அங்கே சோவியன் பிலிம்ஸ் என்கிற அமைப்பும் சேர்ந்து படம் எடுப்பதாக நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் சென்றோம். பிரிட்டனுக்கு நீங்கள் முதல் வருகிறீர்கள். ஆனால் பிரிட்டனை பற்றி பல விஷயங்களை அறிந்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், கண்டுமிருப்பீர்கள் படங்களில். உங்களுக்கு அதிசயமாக தோன்றிட்டா பிரிட்டன், அல்லது தெரிந்த ஒரு இடமாக தோன்றிட்டா? நான் உள்ளதை சொல்ல வேண்டும் என்றால், 1930ஆம் ஆண்டிலே மதவிலக்கு எது தேவை என்கிற காரணத்திற்காக மறியல் செய்த நேரங்களில் எல்லாம் நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம் வெளியேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போராடிய ஒருவனாக இருந்தார். அதே பிரிட்டனுக்கு நான் வந்து இங்கே மக்களை காணும் பொழுது காமன்வெல்த்தில் இருக்கின்ற இந்திய துணைக்கண்டத்திற்கும் பிரிட்டிஷுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவை நான் நன்கு காணுகின்றேன். பிரிட்டிஷ் மக்கள் இந்தியர்களை மதிக்கின்றார்கள் என்பதை காணுவதிலே, நேரில் அறிவதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது முன்பு நாம் ஒருவருக்கொருவர் விரோதியாகவோ அல்லது சண்டை பூசல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் இப்பொழுது மீண்டும் நமக்குள்ளே ஒரு பெருத்த புதியதொரு நல்லுறவு உருவாகி இருக்கிறதை நீங்கள் கண்கூடாக காண்கிறீர்கள். அடிமை ஆண்டவன் ஆண்டான் என்கிற நிலைமை மாறி சுதந்திர பங்காளி என்கிற நிலைமையிலே இணையும் பொழுது அதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமிதமும் இருக்கிறது என்பதை நான் காணுகின்றேன். உங்களது அரசியல் வாழ்க்கையை பெரும்பாலும் பாதித்த அல்லது பாதித்திருக்கக்கூடிய ஆங்கில சிந்தனையாளர்களோ ஆங்கில அரசியல்வாதிகளோ இருந்திருக்கிறார்கள் என்று சொல்வீர்களா? அரசியல் சிந்தனையை பாதித்தவர்கள் என்று நான் சொல்ல முடியாது. சரி. அரசியல் சிந்தனைக்கு ஆக்கம் அளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியவர்கள் என்று நான் சொல்ல முடியும். அதாவது பிரிட்டிஷ் பெருமக்கள், அரசியல் தலைவர்கள், சிந்தனையாளர்கள் உங்களுக்கு அரசியலில் ஈடுபாட்டை உண்டாக்கியவர்கள் என்று. சுதந்திர உணர்வை தூண்டிவிட்டவர்கள் அவர்கள். சரி, ஆட்சியை நடத்தியதனாலேயே சுதந்திர உணர்வை தூண்டிவிட்டார்கள். ஆனால் பாரதத்தில் பழங்கால அரசியல் தலைவர்கள் காந்தி, நேரு, ராஜாஜி போன்றவர்கள் பிரிட்டிஷ் பெரும்பாலும் ஆங்கில சிந்தனையாளர்களுடன் பெருத்த தொடர்பு கொண்டு அவர்களது கருத்துக்களையும் நமது நாட்டில் வெகுவாக பரப்பினார்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட
அதாவது நமது நாட்டு தலைவர்களுடன் பழகி அவர்களை பற்றி நீங்கள் எண்ணும் பொழுது இந்த கருத்து உண்டாயிற்று, அதாவது ஆங்கில சிந்தனை நம்மிடையே பரவி வருகிறது என்று? ஆங்கிலத்தை அடிப்படையாக கொண்டு சரி, ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதற்கு ஆங்கிலம் பயன்பட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதாவது ஆங்கிலத்தின் மூலமாக வெளிநாட்டு தொடர்பையும் வெளிநாட்டு விஞ்ஞான உயர்வையும் சரி அதுபோன்ற பல கருத்துக்களை அறிவதற்கு ஆங்கிலம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஆங்கிலேயர்கள் மொழியை தந்து இந்தியாவில் இருக்கின்ற உணர்ச்சிகளை தூண்டிவிட்டார்கள், அவருடைய செயலாலும் தூண்டிவிட்டார்கள், அறிவாலும் தூண்டிவிட்டார்கள். இனி உங்களது சுயசரிதையின் சில பாகங்களை பற்றி கூறுங்கள். இளமை காலத்தில் நீங்கள் அரசியலில், அப்பொழுது 1930 அரசியலில் ஈடுபட்டிருந்தீர்கள், மாணவ நாட்களிலேயே. அதன் பிறகுதான் சினிமாவில் பிரவேசித்தீர்களா? நான் ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லுங்க. என்னுடைய வரலாற்றை கேட்டுவிட்ட காரணத்தால் நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொல்லிவிடுவது கடமை என்று சொல்லுங்கள். பகுதி பகுதியாக ஒளிபரப்பு. என்னுடைய 2.5 வயதில் என் தந்தை இறந்து விட்டார். சரி. என் தந்தையும் தந்தைக்கு உயிரூட்டிய அறிவை தந்த பாட்டனாரும் சரி பெரும் லட்சாதிபதிகளாக இருந்தவர்கள். சரி. பெரும் பணக்காரர்கள். சரி. வசதியும் வாய்ப்போடும் இருந்தவர்கள். ஆனால் மருமக்கத்தாயம் என்ற காரணத்தால் கேரளத்தில் சரி குழந்தைகளுக்கு தனது தந்தையின் சொத்துக்கள் இல்லை என்ற காரணத்தால் மாமாவின் சொத்துக்கள் நாங்கள் அனாதைகளாக்கப்பட்டோம். சரி. என் தாயினுடைய அரவணைப்பில் தான் நான் வளர வேண்டியிருந்தது. சரி. என் தந்தை மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார், பிரின்சிபாலாக இருந்தார். சரி. பிரின்சிபாலாக இலங்கையிலே பணியாற்றும் பொழுது கண்டியிலே தான் நான் எந்த தொடர்பு? கேரளம் ஆயிற்று, தமிழ்நாடு ஆயிற்று, இலங்கை ஆயிற்று. இலங்கையிலே நான் பிறந்தேன், கண்டியிலே தான் பிறந்தது. சரி. 2.5 வயதிலே தந்தை இழந்தேன். அதற்கு பிறகு நான் 5 வயதிற்குள்ளேயே நான் தமிழகத்திற்கு வந்து விட்டேன். என்னை வளர்த்த வேலுநாயர் என்பவர் அங்கே போலீஸ் இலாக்காவிலே போலீஸ்காரா பணியாற்றிய காரணத்தால் அவர் ஆதரவிலே நாங்கள் வளர வேண்டியிருந்தது. சரி. முதலாக நான் எழுத படிக்க தெரிந்த மொழி தமிழ். சரி. நான் அறிவு வந்த பருவம் முதல் பார்த்து கொண்டு பழகிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தமிழ் மக்கள். சரி. என் உடம்பிலே இத்தனை ஆண்டுகளாக குருதி வளர்ந்திருக்கிறது, சூடேறிக் கொண்டிருக்கிறது, சூடு தனியாமல் இருக்கிறது என்றால் நான் வளர்ந்திருக்கிறேன், வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் என்றால் தமிழ் கூறும் நல்லுலகம் தந்த வாய்ப்பாகும். ஆகவே அந்த தமிழ் உலகத்திற்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் என்னை அறியாமலே என்னை உந்தி தள்ளிக் கொண்டிருக்கிறது வந்தது. என் தாயுடைய அரவணைப்பு எனக்கு அதிக கல்வியை தருவதற்கு வாய்ப்பில்லை. 7வது வயதில் நான் நாடக கம்பெனியில் சேர்ந்து விட்டேன். 7 வயது இந்த நாடகத்திலே நடித்து 34வது ஆண்டு 35வது ஆண்டில் சினிமா படங்களிலே நடிப்பதற்கு நான் கலந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் ஈடுபட்டேன். அதற்கு பிறகு நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். 1930ஆம் ஆண்டிலேயே 29, 28 இருந்தே நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் அங்கத்தினராக இல்லாவிட்டாலும் அதனுடைய ஊழியனாக இருந்தேன். 33, 34 எல்லாம் நான் அங்கத்தினராக பதிவு செய்து கொண்டு விட்டவன். அதற்கு பிறகு சில நாட்கள் இருந்து எனக்கு அங்கே செயல்பட்ட முறைகளிலே சில குறைபாடுகள் கண்டதாக நான் எண்ணியதால் அந்த விருப்பற்ற நிலைமையில் நான் வளர வேண்டும் என்கிற காரணத்தால் நான் விலகி அஞ்ஞாதவாசம் என்று சொல்வார்களே, அதுபோல் அரசியல் தொடர்பு இல்லாமல் இருந்து கொண்டிருந்தேன். ஒரு 4-5 ஆண்டு அரசியலில் இருந்து ஈடுபாடு இல்லாமல். ஆனால் நான் கதர் கட்டுகின்ற காங்கிரஸ்காரனாக இருந்தேன். நான் ஒரு தேசியவாதியாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பவன். அது மட்டுமல்ல, மகாத்மாவின் கொள்கையிலே பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்டவன். அவைகளையெல்லாம் ஒருங்கு சேர நான் தமிழகத்திலே கண்ட ஒரே ஒரு தலைவர் மாபெரும் அறிஞர் அமரர் அண்ணா அவர்கள் தவிர யாரும் இல்லை என்பதை அறிந்து அவருடைய புத்தகங்களை படித்துவிட்டு அவருடைய நியாயமான கோரிக்கைகள் தான் தமிழகத்திற்கும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்தேன். அண்மையில் 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி அன்று குற்றமற்ற நான் வெளியேற்றப்பட்டேன். வெளியேற்றப்பட்ட பிறகு தொண்டர்களுடைய மக்களுடைய விருப்பப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை நான் உருவாக்கினேன். இப்பொழுது அதிலே முதல் தொண்டனாக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார்கள். நான் இதை பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி. உங்களது வாழ்க்கை சரிதத்தை இவ்வளவு சுருக்கமாக